அதிகாரம் 20. திராட்சரசம் பரியாசம் செய்யும். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறவன் மயங்குகிறான், அது அவனை பரியாசம் செய்கிறது. ஆரம்பத்தில் திராட்சரசம் தன்னை பானம் பண்ணியவனை பார்த்து நகைத்தாலும் சிறிது நேரம் ஆன பின்பு அது அவனை கடித்துவிடும். அவனுடைய மனச்சாட்சியில் குற்ற உணர்வு உண்டாகும். மதுபானம் அவனுடைய சரீரத்தில் அமளி பண்ணும். மதுபானம் பண்ணுகிறவன் மதியீனன் போல நடந்து கொள்கிறான், பைத்தியக்காரன் போல உளறுகிறான். அவனால் தெளிவாக பேசவும் முடியாது, நேராக நிற்கவும் முடியாது. அவனுடைய மனதும் சரீரமும் அவனுக்கு அடங்காமல் போய்விடுகிறது. மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கிறவன் புத்தி இல்லாதவன், திராட்சை ரசத்தினால் மயங்குகிறவன் ஒருவனும் ஞானவான் அல்ல. ஒரு சிலர் சமுதாயத்தில் தங்களுக்கு நல்ல அந்தஸ்து வேண்டும் என்பதற்காக திராட்சை ரசத்தை பருகுகிறார்கள். சமுதாயத்தில் உள்ள மற்றவர்களைப் போல தாங்களும் அந்தஸ்துள்ள ஒருவராக இருக்க வேண்டும் என்று நினைத்து மதுவை பழக்கப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் எந்த சமுதாயத்திற்காக மதுபானம் அருந்துகிறார்களோ அதே சமுதாயமே அவர்களை வெறுத்து ஒதுக்கிவிடும். மதுபான பிரியர்களுக்கு சமுதாயத்தில் மதிப்போ மரியாதையோ இருக்காது. மதுபானத்தினால் மயங்குகிறவன் மதியீனனாய் இருக்கிறான், புத்தி இல்லாமல் பேசுகிறான், புத்தி இல்லாமல் செயல்படுகிறான். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் மதுபானமே. தன்னிடத்தில் அடிமையாய் இருக்கிறவனை மதுபானம் பரியாசம் செய்கிறது. மதுபானத்தால் மயங்கியவர்கள் நோவா, லோத், நாபால், ஏலா, பெனதாத், எப்பிராயிம், பெல்ஷாத்சார், நினிவே பட்டணத்தார்.